ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 275 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அந்த பாத்ரூமில் அந்த ஃபோட்டோகிராஃபர் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெயிட் பண்ணி அந்த அறிவுக்கட்சி வந்துட்டாங்க. வந்தோடனே உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க்கா, நீ சொன்ன வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுவேன். நாளை பின்ன ஏதாவது சப்போஸ் நான் உங்களை ஏமாற்றிட்டேன் அப்படின்னா என்னை சும்மா விட்டுருவியா? விட மாட்டேல, தெரியுங்க்கா, தெரிஞ்சு தான் ஆனால் வீடியோலாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே அறிவுக்கட்சி சொல்கிறாங்க, இப்போ மட்டும் நான் என்ன உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினச்சியா அப்படின்னு சொன்னோன்னா, என்னக்கா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் டக்குனு கத்தி அடிச்சு வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாவிடாமவனே அப்படின்னு சொல்லி கத்தி வச்சு குத்திடுறாங்க. பின்னாடி உள்ள ரவுடி வந்து அவனை அப்படியே வாயை பற்றினோடனே அப்படி கத்தி வச்சு குத்தி கீழே விழிச்சு சாக வச்சுட்டு அப்படியே மறுபடியும் அந்த கோவம் தண்ணியில் அப்படியே மேலே ஏறி மிதிச்சிடுறாங்க. டம்முன்னு மிதிச்சு, என்கிட்ட என்னை ஏமாத்துறியா, எனக்கே தெரியாமல் எப்படியே எடுத்து வச்சுட்டு என்னையே மிரட்ட பார்க்குறியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில் போகிறாங்க. வெளியில் போனோடனே அப்படியே வெளியே அந்த குழாயில் கத்தியை குத்தினதை கத்தியை வச்சு கழுவிடுறாங்க. கழுவுனே அப்படியே அவங்க பின்னாடி உள்ள ரவுடி சொல்கிறான், ஏக்கா இந்த இடத்துல கொலை நடந்திருக்குது, அப்புறம் கல்யாணம் இங்கே நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, விடு நான் மாமாட்ட பேசி பார்க்குறேன், நாளைக்கு காலையிலக்குள்ளே யாருக்குமே தெரியாமல் இந்த பாடியை தூக்கி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், சரிக்கா பார்த்துக்குறேங்க்கா, டேய் கவனமாக இருக்கணும், சிசிடிவி கேமராலாம் எல்லா இடத்துலையும் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைக்கா நாங்கள் வந்தப்போ வரப்போ எல்லாம் நோட் பண்ணிட்டு எங்கெங்கன்னு சொல்லி நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோங்க்கா, நீ கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொன்னால், சரி ஓகே நான் மாமாட்ட பேசிட்டு கல்யாணத்துக்கு என்ன மாற்றலான்னு என்ன மாற்று வழின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போனவொடனே ரவுடிகளை வந்து அவனை தூக்குற முயற்சி பண்ணுறாங்க, தூக்கி வெளியே டிஸ்ட்ராய் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்படியே அறிவுக்கட்சி நேராக வெளியில் போகிறாங்க, மண்டபத்துக்கு வெளியில் போகிறாங்க. உடனே ரேணுகா வெளியில் நின்றுட்டுருக்காங்க. ரேணுகா உடனே கால் போட்டுட்டு, என்ன நந்தினி கால் போட்டுட்டு, என்னடி பண்ணுறீங்க, இன்னமா அவனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க, டிரைவர் வேறு நேரமாச்சுன்னு சொல்கிறீங்க, அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஜோ அக்கா கொஞ்சம் பொறுங்கக்கா, இப்படியே அவனை கூப்பிட்டு வந்துடுறேன், இன்னும் முடிய மாட்டேதே, சீக்கிரம் வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஃபோனை கட் பண்ணோடனே கரெக்டாக அறிவுக்கட்சி வெளியில் வந்துடுறான். என்னடி இந்த நேரத்தில் காரை வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே ரேணுகா சொல்கிறா, எனக்கு காரை வச்சு நான் வெயிட் பண்ணுறதுக்கு 1000 காரணம் இருக்கும், எல்லாத்தையும் இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியுமா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ நீ என்ன தான் தப்பு பண்ணிட்டு வந்தா, நீ ஏதோ குட்டி கலாட்டம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது, என்ன பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டோன்னே அறிவுக்கட்சிக்கு ஷாக் ஆகிடுச்சு. எதுவும் தெரிஞ்சிருமோண்ணா, போ அந்த வேலையவே நீ போய் கண்டினியூ பண்ணு, போ நாங்கள் வேலையை பார்த்துக்குறேன், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே போயிடுற அறிவுக்கட்சி. போனவொடனே மறுபடியும் நந்தினி கால் போட்டு, அறிவுக்கட்சி வேறு வந்து தொலைஞ்சிட்டா, பார்த்து தொலைஞ்சிட்டா, கார் நிற்கிறத சீக்கிரம் எப்படியா அவனை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அஜிஜு அறிவுக்கட்சி மேலே வரான்னு சொல்லி நந்தினி மேலே போய் மேல் படிக்கிட்ட போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. இவனுக்கு கீழே போய்ட்டு ஏறி வந்து மாமாட்ட போய் பேசிகிட்டு இருக்கா அந்த குடசேரன்ட்ட, எப்பா இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி கல்யாணம் இங்கே வைக்க வேணாமாம்மா, அந்த முகூர்த்தத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா சொன்னீங்கல்ல, வேறு கோயிலில் பார்த்து கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே குணசேகரனுக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஏன் கோயிலில் வைக்கணும்னு சொல்கிறா, இப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மாமா கொஞ்சம் மனசு சரியில்லை, அதுக்காக தான். என்னது கொசுவுக்கு பயந்துட்டு கூடாரத்தை காலி பண்ண சொல்கிறியா, அவங்க இது பண்ணுறாங்கன்றதுக்காக இது பண்ண சொல்கிறியா, எதுனாலும் இங்கே தான் கல்யாணம் நடக்கும், சரியா, நீ போய் பேசாம படுத்துங்க போ அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்கிறத கேட்க மாட்டுறாரு. கேட்டவுடனே ஜோ என்ன பண்ணுறேன்னே தெரியலன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. சரின்ட்டு அப்புறம் குணசேகரனும் சேரில் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடாப்புல லைட்டாக. அறிவுக்கட்சியும் போயிட்டான். உடனே நந்தினியை காட்டுறாங்க, சக்தியையும் காட்டுறாங்க. இவங்க வந்து தரிசனம் எப்படியா முடிச்சுன்னு கூட்டிட்டு போகலான்னு பார்த்துட்டே இருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்தா முடியவே இல்லை. உடனே அப்படியே அந்த எல்லா பேரும் தூக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த முல்லை வந்து நிந்திச்சு கரெக்டாக தர்ஷா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட போகும்போது கரெக்டாக நம்ம கதிர் எழுந்திரிச்சிட்டாப்புல, தர்ஷா எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி. ஐயோ ஏன்டா இந்த நேரத்தில் இவனை எழுப்புறேன், இல்லை சும்மா தான் அப்படின்னா சும்மா சப்புன்னு ஒரு அப்புனோடனே அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு கதிருக்கு. போடா போய் தூங்குடா முதல்ல, தேவையில்லாமல் நைட்டில் வந்து எல்லாத்தையும் தொல்லை பண்ணிகிட்ருக்கேன், பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன், போட முதல்ல அப்படின்னு சொன்னோடனே சரிங்கன்னு சொன்னோடனே ஆஹா குடும்பமே எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் முல்லை வந்து தூங்கிட்டான். உடனே நந்தினி தலையில் கை வச்சு, ஐயோ இவனை வச்சு எப்படி தான் வேலை வாங்குறதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேதே, இவங்கிட்ட தான் அவன் தொலைப்போகிறேன், எப்படி தான் வரப்போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லி டென்ஷன்லேயே இருக்காங்க. இதோடைய பார்ட் 1 முடிஞ்சிடுச்சு. இன்னும் இதுக்கப்புறம் எடுத்து தர்சனம் எப்படி வெளியில் கூட்டு போகிறாங்களா, கூட்டு போயிட்டு எப்படி பார்கவியோட சேர்த்து வைப்பாங்களா, இல்லை வேறு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத உங்களுக்கு பார்ட் 2ல் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.